போடாம இத்தனாயிரம் பேர் முன்னாடி நின்று பாட்டு பாடிட்டு இருக்கான், இது கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற செயல் இல்லையா அப்படிங்கிற குரல் தொடங்கி என்னையே இவனை விசாரிக்கணும் அப்படிங்கிற குரல் வரைக்கும் வெறும் 30 வயதான ஒரு இசை கலைஞர், ராப் இசை கலைஞர் மேல பல விமர்சனங்கள் வைக்கப்படுது, பல அவதூறுகள் அள்ளி வீசப்படுது. கடந்த ஒரு வாரமாகவே கேரள இளைஞர் தமிழ்நாட்டுல மிகவும் பிரபலமா பேசப்பட்டுட்டு வரார். அவர்தான் ரேப்பர் வேடன். யார் இந்த ரேப்பர் வேடன்? இவர் மேல இத்தனை வழக்குகள் வர்றதுக்கு காரணம் என்ன? இவர் எப்படியான சூழல்ல இருந்து தன்னை இவ்வளவு பெரிய கலைஞரா உருவாக்கி இருக்கார்? இதுவரைக்கும் அவர் என்னென்ன சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இலங்கையில போர் காலகட்டம், போரோட தாக்கத்தினால மக்கள் எல்லாருமே வேறு வேறு நாடுகளுக்கு தப்பித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த பெண்மணியும் தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு வராங்க. போரில இருந்து தப்பித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரிக்கு வராங்க. அங்க திரிசூரை சேர்ந்த ஒரு நபர் இருக்கார், அவரோட பழக்கம் ஏற்படுது. இவர்கள் இருவரும் திருமணம் செய்துக்கிட்டு திரிசூர்ல இருக்கக்கூடிய ஸ்வப்னபூமி அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் வாழ தொடங்குறாங்க. அந்த இடம் ரொம்ப மேம்பட்ட இடம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, காலனி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த இடம் இருக்கு. திரிசூரை சேர்ந்த அந்த முரளி அப்படிங்கிற நபருக்கும் ஈழ தாய்க்கும் 3 மக்கள் பிறக்கிறாங்க. முதல்ல ஒரு ஆண்மகன், இரண்டாவது ஆண்மகன், மூன்றாவதா ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. இதுல இரண்டாவதா பிறந்தவர் தான் கிரண்தாஸ் முரளி. காலப்போக்குல கேரள திரையுலகளையும் சரி, தன்னுடைய பாடல்கள் மூலமா கேரள அரசியலை அசைச்சு பார்க்க போற ஒரு நபர் அப்படிங்கிறது அப்போதைக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இந்த கிரண்தாஸ் முரளி சிறுவனா இருக்கும் போது தன்னுடைய பாட்டி நிறைய கதை சொல்ல அந்த கதைகளை எல்லாம் கேட்டு வளர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களுடைய பாட்டி இப்போ ஆதிக்க சமுதாயத்தினர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களால எப்படி ஒடுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான கதைகளை நிறைய சொல்ல கேட்டு அந்த கதைகளால நிறைய தாக்கம் அவருக்குள்ள ஏற்பட்டிருக்கு, அரசியல் புரிதல் அவருக்குள்ள ஏற்பட்டிருக்கு, அந்த கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டுமல்ல, கிரண்தாஸ் முரளி அப்படிங்கிற இந்த சிறுவன் சின்ன வயசுல மீன் பிடிக்கிறதுக்கு போறது ரொம்ப வழக்கமா இருந்திருக்கு. அப்போ மீன் பிடிக்கிறப்ப அம்பு விட்டு மீனை சரியா குறிப்பார்த்து அடிக்கக்கூடிய அந்த ஒரு திறன் அப்படிங்கிறது அவருக்கு கச்சிதமா இருந்திருக்கு. இதனால இவரை அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் வேடன் வேடன் அப்படின்னு அழைக்க தொடங்கி இருக்காங்க. முதல்ல இந்த பேர் அவருக்கு பிடிக்காம இருந்திருக்கு, அசௌகரியத்தை கொடுத்திருக்கு. ஆனா நாள் ஆக ஆக தான் ஒரு இசைக்கலைஞனா உருவெடுக்கும் போது அந்த பெயராலேயே தன்னை அடையாளப்படுத்திக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்கார். இவர் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கார். அதற்கு மேல இவருக்கு படிப்பும் சரியா வரல, பள்ளிக்கூடம் போகக்கூடிய அந்த சூழலும் இல்லை. வீட்டை பார்த்துக்கணும், வீட்டினுடைய வறுமை காரணமா கூலி தொழிலுக்கு போக ஆரம்பிக்கிறார். எந்த வேலை கிடைத்தாலும் அதை செய்ய தொடங்குறார். அப்படித்தான் ஒரு ஸ்டுடியோல பணியாற்றிக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த பாடகர் ஒருவருடைய அறிமுகம் இவருக்கு கிடைச்சிருக்கு. அவரோட பழகதான் ஏற்கனவே தன்னுடைய தந்தை கிட்ட கேட்டு அவர் பாட கற்றுக்கிட்ட அந்த இசை மேல இருக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது இந்த பாடகரை சந்தித்த பிறகு இன்னும் அதிகமா வளருது. இன்னும் அதிகமா ராப் இசை கலை மேல இவருக்கு கூடுதல் பற்று வர தொடங்குது. இதனை தொடர்ந்து இவரே கவிதைகள் எழுதி பாட தொடங்குறாரு. இவருடைய பாட்டுகளை எதற்காக கவிதை அப்படின்னு சொல்றேன்னா, இவர் எழுதக்கூடிய வரிகள் எல்லாம் தீ மாதிரி இருக்கிறதா தான் இவருடைய ரசிகர்கள் எல்லாரும் சொல்றாங்க. நிறைய பேர் இது பாடல் இல்லை, இது வெறும் ராப் பாடல் இல்லை, இவர் கவிதையை தான் ராப் பாடலா பாடிக்கிட்டு இருக்கார், இவர் வெறும் பாடகன் மட்டுமல்ல தலை சிறந்த கவிஞனும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள், நல்ல விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுது, அவருடைய பாடல் மீது வைக்கப்படுது. கடந்த 2021ஆம் ஆண்டு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்னு ஒரு பாடலை பாடி வெளியிடுறார். அந்த பாடல் அப்போதைக்கு பயங்கர வைரல் ஆகுது. கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால சமூக வலைதளங்கள்ல இந்த பாடலுடைய தாக்கம் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. குறிப்பா நான் பான நல்ல, பறைய நல்ல, புளைய நல்ல, நீ தம்புரானும் அல்ல, ஆனாலும் எனக்கு ஒண்ணுமில்ல அப்படிங்கிற அந்த வரிகள் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனா அப்போ வேடன் அப்படிங்கிற ஒரு இளைஞன், ஒரு தனிநபர் அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாததுனால அதை அப்படியே விட்டுடுறாங்க. இதனை தொடர்ந்து அவருக்கு நிறைய கட்சி மேடைகள்ல பாடக்கூடிய வாய்ப்புகள் வருது. நிறைய பாடல்களையும் அவர் வெளியிட தொடங்குறார்.
அதன் பிறகு அவருக்கு திரைப்படத்திலையும் வாய்ப்பு கிடைக்குது. மஞ்சுமல் பாய்ஸ்ல குதந்திரம் அப்படிங்கிற அந்த பாடல் கேரளால மட்டும் இல்லாம பிற மாநிலங்கள்லயும் வேடனுடைய பெயரை எடுத்துட்டு போகுது. இந்த பாடல் பட்டி தொட்டி எல்லாம் மிகவும் பிரபலமாகுது. இதனை தொடர்ந்து வேடனுடைய மற்ற பாடல்களும் பேசுபொருளாகுது. இந்த நிலையில தான் வேடனை அங்க ஆளக்கூடிய சிபிஎம் இடதுசாரி கட்சியினர் கொண்டாட தொடங்குறாங்க. அவரை தங்களுடைய கட்சி மேடைகள்ல பாட அழைக்கிறாங்க. இதன் பிறகுதான் இவருடைய வரிகள் எல்லாம் மிகவும் பிரபலமா பேசப்படுது. இவர் எழுதி இருக்கக்கூடியது சாதியத்துக்கு எதிராக இருக்குது, மதத்துக்கு எதிராக இருக்குது, வர்க்க வேறுபாடுகளுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய சிலருக்கு பிடிக்கலை அப்படிங்கிற விமர்சனம் எழுது. இதனை தொடர்ந்து சசிகலா அப்படிங்கிற வலதுசாரி அமைப்பை சேர்ந்த ஒருத்தவங்க இவர் மேல குற்றச்சாட்டு அப்படிங்கறத முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேரளால இப்பெல்லாம் யாரு சாதி பாக்குறா, சாதி எல்லாம் யாரும் பாக்குறது இல்ல, ஆனா வேடன் அப்படிங்கிற ஒரு தனி நபர் சாதிய வன்மத்தை தூண்டக்கூடிய வகையில பாடல்கள் பாடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு தலித், அவருக்கும் ராப் இசைக்கும் சம்பந்தமே கிடையாது, அவர் எப்படி அந்த பாடலை பாடலாம், அவர் எப்படி அதற்கு உரிமை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியையும் முன்வைக்கிறாங்க. இதனை தொடர்ந்து இது மிகவும் பேசுபொருளா மாறுது. இதனை தொடர்ந்து மக்கள் வேடன் பக்கம் நிக்க தொடங்குறாங்க. வேடன் ஒன்னும் தவறா சொல்லலை, தவறா பாடலை, கேரளாவில் இருக்கக்கூடிய சாதிய வேறுபாடுகளை தான் அவர் சுட்டி காட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வேடனுக்கு சப்போர்ட்டா நிக்க தொடங்குறாங்க. இதனை தொடர்ந்து தான் கடந்த மாதம் திடீர்னு அவர் ஒரு கான்சர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் இருந்த இடத்துல, அவர் தங்கி இருந்த இடத்துல 6 கிராம் கஞ்சா அப்படிங்கிறது கண்டெடுக்கப்படுது. காவல்துறையினர் அவரை கைது செய்துட்டு போறாங்க. ஆனால் இது பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறதுனால அடுத்த நாளே அவர் ஜாமீன்ல வெளியில வர்றார். இதனை தொடர்ந்து அவர் புலிப்பல் அணிஞ்சிருந்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டு மறுநாளே கைது செய்யப்படுகிறார். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த விவகாரத்தை பூதாகரமாக்குது. இதனை தொடர்ந்து மோகன்லால் கூட அவருடைய வீட்டுல சட்டத்துக்கு புறம்பா இந்த மாதிரியான யானை தந்தம் உள்ளிட்ட பொருட்களை வைத்திருந்தார். ஆனா அவர் மேல கேஸை போடாம வெளியில விட்டுட்டீங்க, வேடனுக்கு மட்டும் எதற்காக இப்படி அவரை அலைகழிக்கிறீர்கள், எதற்காக அவர் பெரிய குற்றத்தை செய்துட்ட மாதிரி இப்படி அவர் மேல அவதூறு பரப்புறீங்க அப்படிங்கிற குரல்கள் நிறைய எழ தொடங்குச்சு. இதனை தொடர்ந்து சிபிஎம் மற்றும் காங்கிரஸ் இணைந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது. இதனை தொடர்ந்து வேடம் தரப்புல இருந்து அதற்கு ஒரு விளக்கமும் தரப்பட்டது. என்ன அப்படின்னா, இந்த புலிப்பல் அவருக்கு ரசிகர் ஒருவர் கொடுத்ததாகவும் இதற்கான சாட்சியங்கள் என்னிடம் இல்லை, அந்த ரசிகரை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அடையாளங்களை கொடுத்ததாகவும் செய்திகள் வெளியாச்சு. இதன் பிறகு இந்த விவகாரம் கேரளாவில் பூதாகரமாக்கப்பட்டதை தொடர்ந்து மக்கள் வேடனின் பக்கம் நிற்க ஆரம்பித்ததை தொடர்ந்து சிபிஎம்மும் காங்கிரஸும் இணைந்து வேடனின் பக்கம் நின்னுச்சு. இதனை தொடர்ந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார். அந்த குறிப்பிட்ட ஃபாரஸ்ட் ஆபீசர் சஸ்பெண்ட் செய்யப்படக்கூடிய வரைக்குமே இந்த ஒரு விவகாரம் போச்சு. இதன் பிறகு மீண்டும் மினிமோல் அப்படிங்கிற பாஜகவை சேர்ந்த கவுன்சிலர் ஒருவர் மோடியை குறித்து அவர் அவதூறு பரப்பி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எதுல அப்படின்னா, அவர் பாடின பாடல்ல கபட வேடதாரி அப்படிங்கிற அந்த வரிகளை குறிப்பிட்டு மோடியை நேரடியாகவே இவர் விமர்சிக்கிறார். மக்களுடைய வரி பணத்தை எடுத்துக்கொண்டு ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு மோடியை விமர்சிக்கிறார். அதனால இவர் இலங்கையிலிருந்து வேறு வந்தவர், அதனால இவரை என்னையே விசாரிக்கணும், இவர் மக்களிடையே வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டி கொண்டிருக்கிறார், ஒரு பிரதமர் மீது விமர்சனத்தை வைத்திருக்கிறார், பிரதமரை கேவலப்படுத்தக்கூடிய வகையில் பாடல் எழுதி பாடுகிறார், பொதுவெளியில பாடுகிறார், அதனால இவரை என்னையே விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற வரைக்கும் இவர் மேல அடுக்கடுக்கா வலதுசாரி அமைப்பினர் புகார்கள் அப்படிங்கிறத முன் வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் எல்லாத்தையுமே மக்கள், கேரள மக்களும் சரி, அதனை தொடர்ந்து கடந்த 2 நாட்களாகவே தமிழகத்திலும் வி ஸ்டாண்ட் வித் வேடன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அவருடைய வரிகள் அப்படிங்கிறது மிக முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒன்றா இன்றைக்கு இருக்கு அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு வராங்க. சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் மதவாதத்துக்கு எதிராகவும் இந்துத்துவ அரசியலுக்கு எதிராகவும் அவருடைய கவிதை வரிகள் இருக்கு அப்படிங்கிறது பலரிடையேயும் வரவேற்கத்தக்க ஒன்னா இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வேடனை பற்றி பலருடைய அபிப்பிராயமாகவும் இருக்கு. அதே போல வேடன் இடதுசாரியா வலதுசாரியா அப்படிங்கிற கேள்விகளும் நிறைய எழுந்துட்டு இருந்தது. வேடன் இடதுசாரிகள் பக்கம் நிற்கிறார் அப்படிங்கிற விமர்சனங்களும் எழுந்தது. இந்த நிலையில 4 ஆண்டு கால சிபிஎம்
ஆட்சி விழாவின் போது அவரும் அந்த விழாவில் கலந்துக்க அழைக்கப்பட்டிருந்தார். அங்க போன வேடன் எல்லார் முன்னிலையிலும் எல்லா தலைவர்கள் முன்னிலையிலும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்னா, நான் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவனும் கிடையாது. வேடன் என்னும் தனிநபர் மட்டும் கிடையாது, நான் மக்களுடைய சொத்து. ஆனால் அதற்காக எந்த அரசியல் கட்சியையும் நான் சார்ந்தவன் கிடையாது. இங்க நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மிகவும் நேசிக்கக்கூடிய என்னுடைய மக்கள் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அரசமைக்க வச்சிருக்காங்க. அவங்க சார்பிலிருந்து கூப்பிட்டதுனாலதான் நான் இங்க வந்தனே ஒழிய என்னுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது பொது அரசியலா இருக்கு, எந்த கட்சி சார்ந்த அரசியலும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அதே போல முன்பு சொன்னது போல தலித்துக்கும் ராப் இசைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்லியிருந்ததை குறிப்பிட்டு வேடன் கிட்ட கேள்வி அப்படிங்கிறது கேட்கப்படும் போது அவர் இந்துத்துவாவுக்கும் மதவாதத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் கூட தான் எந்த சம்பந்தமும் இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும், இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனது இன்னும் சர்ச்சையை கிளப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வலதுசாரிகள் இதையெல்லாம் வைத்து அவர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையையும் வச்சுட்டு வராங்க. இதுதான் தற்போது கேரளாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி வேடனுடைய பேரை மிகவும் பிரபலமா பேச வச்சிருக்கு. வேடன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருடைய பாடல் வரிகள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேடனை போன்ற கலைஞர்கள் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.